இவங்க தலைவர் கூட தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது கூட இது ரொம்ப முக்கியம், இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தொகுதி கூட இன்னும் ஃபுல்லாக அவர் இன்னும் சிறப்பாக அவர் பிரச்சாரம் பண்ணலை. இப்படி இருந்த சூழ்நிலையை நாட்டை காப்பாற்றணும்னு எங்கள் 2 எம்பிகளுமே அங்கே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? டெல்லி போயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் தான் வந்தாருன்னு வச்சுங்களேன். கடந்த 2-3 நாட்களாக அங்கே தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து எங்கள் தலைவர் பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்லிமெண்ட்லையும் பேசியிருக்கிறாரு. எல்லா எதிர்கட்சிகளும் பேசுகிறாங்க. எல்லாருமே இப்போ இந்த இடத்துல தளபதி ஸ்டாலின் நம்ம பாராட்டணும். அவர் தான் கருப்பு சட்டை அணிந்து தீய வச்சு விட்டாரு. அவர் வச்ச தீய புள்ள பரவிருச்சு, குண்டக்க மண்டக்க பரவிருச்சு. இவங்க இந்த 3 மசோதாவை உள்ளே கொண்டாந்து போட்டாங்களே, போட்டதுமே வாக்கெடுக்கணும். வாக்கெடுப்பில் வந்து எப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தை நீ மாத்திரல 3க்கு 3/2 அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணாதான் அது வந்து அமுலாக முடியும். அப்போ நமக்கு வந்து 543 எம்பி இருக்கிறாங்க. 543 எம்பிகளும் உங்களுக்கு வந்து 3ல் 2 பங்கு என்றால் 360 பேர் ஓட்டு போடணும் அவங்களுக்கு சாதகமாக. எஸ், நீங்கள் கொண்டாந்த மசோதா ஓகே 131 அப்ரூவ் பண்ணுவோம்னு. ஆனால் அவங்களுக்கு 360 பேர் இல்லை. ரூல்ஸ் பிரகாரமே 200 தான் இருக்கிறாங்க. இருந்து அவங்களுக்கு தெரியுமா தோற்று போயிருமுன்னு நல்லா கேட்டுக்கங்க. இது யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப நுட்பமாக கவனிச்சுக்கிறதுனால நான் இந்த கருத்தை பேசுகிறேன். அப்போ அவனுக்கு தெரியாதா?